ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடுறீங்களா? ஆ, ஒன் செகண்ட். ஹலோ தொல்காப்பியன், நான் தான் ஃபாதர் ரஃபேல் பேசுறேன். ஆ, வணக்கம் ஃபாதர். எங்கேருந்து பேசுறீங்க? நான் இப்போ லாஸ் சர்ச்சில் தங்கி இருக்கேன். நாளைக்கு கிளம்புறதா இருக்கேன். சரிங்க ஃபாதர். சாந்தி என்னோட வர்றது முடிவாயிடுச்சு இல்லையா? நாளைக்கு சர்ச்சில் மாஸ் இருக்கு. முடிச்சிட்டு கிளம்புனா சரியா இருக்கும். ஓகே ஃபாதர். சாந்தி மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா? அந்த பொண்ணு ஏதாவது ஃபீல் பண்ணுதா? ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல ஃபாதர். இத்தனை நாள் இருந்து பழகுறதுனால மனசில் ஒரு வார்த்தை இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா முடியுமா ஃபாதர்? குழந்தையோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. என்னை விட, சாந்தியை விட குழந்தை தான் முக்கியம் ஃபாதர். நாம் நம்ம வசதிகளை மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? குழந்தையோட படிப்பு, அதோட எதிர்காலம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஃபாதர். ரொம்ப நல்லது தொல்காப்பியன். சாந்தியை நாளைக்கு கிளம்பி ரெடியா இருக்க சொல்லுங்க. ஆகட்டும் ஃபாதர். ஆ, இந்தாங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. குட்டி, நீ நாளைக்கு எதுல போற தெரியுமா? கார்ல போற. எங்க போற? கொடைக்கானலுக்கு. யார் கூட போற? அம்மா கூட. அப்ப நீ? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குடா. நீ அம்மாவும் தான் போறீங்க. இனிமே அங்கதான் இருக்க போறீங்க. எதுக்கு? ஏன்னா நீ நல்லா படிக்கணும் இல்லையா? படிச்சு பெரிய ஆளாகணும்ல, அதுக்கு தான். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? குட்டி, அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்னெல்லாம் இருக்கு? மான்குட்டி, முயல்குட்டி, புறா, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சைக்கிளி, மைனா, வாத்து எல்லாமே இருக்கு. ஐயா, அப்புறம் ஒரு தொட்டி நிறைய கலர் கலரா மீன் இருக்கு. ஐயா ஜாலி. அப்புறம் அங்க நிறைய பூச்செடி எல்லாம் இருக்கு. டெய்லி ஒரு ரோஜா பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அப்படியே டை கட்டி யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் போட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போகலாம். அப்புறம் நீ சாயங்காலம் வந்து முயல்குட்டியோட விளையாடலாம். அம்மா? அம்மா வீட்டில் இருப்பாங்க. உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. பத்திரமா பார்த்துக்குவாங்க. நீ? நான் இங்க இருக்கேன். அடிக்கடி வந்து உங்களை பார்த்துக்கிறேன். என்ன? அப்புறம் நிறைய சாக்லேட்டு, பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன? சரி. அவனு செய். அங்க போய் அமைதியா உட்காந்து பிஸ்கட் சாப்பிடு. என்ன? மெதுவா அப்படி போ. சாந்தி, ஊருக்கு போறீங்க இல்லையா? உங்களுக்கும் பாப்பாவுக்கும் சில சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, சேர்த்து வாங்கிடுறேன்.
அபி, என்னம்மா? உன் மாமனார் எப்படி இருக்காருமா? அவரை பார்க்கறதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போனியாமே? உனக்கு யாரும்மா சொன்னது? உன் மாமியார் தான். மாமியாரா? ஆமா, சம்பந்தி அம்மா தான். ஃபோன் பண்ணி வரிசையா அடுக்குறாங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போனது, அவங்க உன்னை திட்டினது எல்லாத்தையும் வரிசையா சொன்னாங்க. ஓஹோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு? 1000 தான் இருந்தாலும் உன் மனசு கேட்கல பாத்தியா? மாமனாருக்கு முடியல என்னதோ ஓடி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் அபி, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க கூடாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? அம்மா, நீ பாட்டுக்கு எதையாவது பேசாத. என்ன அபி பேசுற? நான் சொன்னது சரிதானே? வேற யாருக்காவது இப்படின்னா நீ இப்படி பதறி ஓடி இருப்பியா? மாட்டேன். ஏன்னா என் மாமனார் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னதுனால பதறி போய் பார்த்தேன், அவ்வளவுதான். சும்மா இரு அபி. உன் நாத்தனார வேற எவன் கூடவோ பார்த்ததுக்கு மனசு கேட்காம போய் சண்டை போட்டிருக்க. உன் மனசுல நம்ம குடும்பம் நம்ம நாத்தனாருங்கிற ஆத்திரம் இல்லைன்னா இப்படி எல்லாம் நடந்திருப்பியா? ஏமா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற? அந்த வித்யானே இல்ல, அந்த நிலைமையில வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் சரி, நான் நிச்சயமா தலையிட்டு இருப்பேன். இது ஒரு பொதுவான அக்கறைமா. ஒரு சின்ன வயசு பொண்ணு அனாவசியமா ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது பாரு, அந்த அக்கறை தான். நம்ம ஆர்த்திகிட்டயும் எனக்கு அந்த மாதிரியான அக்கறை தான் இருக்குமா. இத பாரு அபி, புருஷனையே வேண்டான்னு சொன்னவனே, ஆனா மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வர்ற. மாமியாருக்காரு திட்டுவான்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்றேன்னா? அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நாராயணனுங்கிற ஒரு அருமையான மனுஷனுக்காக தான் நான் அங்க போனேன், அவ்வளவுதான். நான் அப்படி நினைக்கல அபி. என்ன இருந்தாலும் அக்னி சாட்சியா நீ ஏத்துக்கிட்ட உறவு இது, விட்டு போகாதுமா. அதோட அடையாளம் தான் இதெல்லாம்னு எனக்கு படுது. கல்யாணங்கிறது ரொம்ப புனிதமான உறவு. கோர்ட்ல பேசி எல்லாம் தீர்க்க முடியாது. என்னையே எடுத்துக்க. என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அவரை நினைப்புல தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதாம்மா சொல்றேன், இந்த மாதிரி பந்தங்களையும் எண்ணங்களையும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. அம்மா, நீ விஷயங்களை ரொம்ப சிம்பிளா பாக்குற. மேம்போக்கா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கங்களை கொடுத்து இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் திட்டவட்டமா சொல்றேம்மா, என் மாமனார் மேலே எனக்கு மரியாதை உண்டு, பிரியம் உண்டு. அதனால ஹாஸ்பிட்டல் போனேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில தான் வித்யாவுக்கு பறிஞ்சு பேசினேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. நீ வீம்புக்கு பேசுற அபி. நான் என் அனுபவத்துல சொல்றேன், சில உறவுகளை அவ்வளவு சுலபமா அறுத்தெறிய முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, போதும். உன் பார்வை வேற, என் பார்வை வேற. இதை எத்தனை தடவை நீ திரும்ப திரும்ப சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆளை விடு. சாந்தி,
ஏன் இன்னும் தூங்கலையா? உங்களை தான் கேட்குறேன், ஏன் இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. உங்களுக்கு வருதா? டயர்டாக தான் இருக்கு, தூங்கணும். எனக்கு உங்களை நினைச்சா வினோதமா இருக்கு. எப்படி உங்களால இந்த மாதிரி இருக்க முடியுது? எந்த மாதிரிங்க? கொஞ்சம் கூட சலனம் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு பிரளயமே நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க சாந்தி? உங்க கூட ஒரே வீட்ல நான் வாழ்ந்தது 3 வருஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது 300 வருஷம் வந்த மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? நீங்க எங்க கிட்ட எவ்வளவு அக்கறையா இருந்தீங்க. உங்க தேவைகளை கூட குறைச்சுக்கிட்டு எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சீங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. உங்க ஃப்ரெண்ட் அங்குச்சாமி என்னை கல்யாணம் பண்ணாரு. அந்த ஒரு காரணம்தான். நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்ட விதம் அதை எதோடய என்னால் ஒப்பிட முடியாது. என்கிட்ட நீங்க காட்டின அக்கறை, குழந்தை மேல வச்சிருக்கிற பிரியம், இப்படி எதையுமே என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. ஆனா இதெல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப ஈஸியா என்ன அந்த ஃபாதரோட கிளம்புங்கன்னு உங்களால சொல்ல முடியுது. அவர் எனக்கு தெரியும் தான். ஆனா எப்படி சட்டனி கிளம்பி போறது? எனக்கு எனக்கு வேலை கிடைக்கும், குழந்தைக்கு படிப்பு கிடைக்கும், அதனால போன்னு சொல்றீங்க. இத காரணமா காட்டி போன்னு சொல்றீங்களே. எங்க உறவுகளை விட வருமானம், புள்ள படிப்புங்கிற பிராக்டிக்கல் காரணங்கள்லாம் உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? உங்களால இப்படி கூட யோசிக்க முடியும்னு எனக்கு நம்புறது கஷ்டமா இருக்கு. இந்த அபியும் உஷாவும் என்ன பாக்குற மாதிரி தான் நீங்களும் என்ன பாக்குறீங்க. அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அவங்களுக்கு எல்லாம் என் மேல ஒரு பரிதாபம், ஒரு அகதி மேல ஏற்படக்கூடிய பரிவுணர்ச்சி. அது தவிர என்னை பத்தி அவங்க 2 பேரும் பெருசா யோசிக்கல. இதை நான் ஒரு குத்தமா சொல்லல. ஏன்னா அவங்களால அப்படிதான் நினைக்க முடியும். ஆனா நீங்க என்ன ஒரு மனுஷியா, என்ன ஒரு முழுமையான ஜீவனா பாப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லையா? சொல்லுங்க. இதை பாருங்க, உங்களால் நிறைய பேச முடியுது, எல்லாத்தையும் கொட்ட முடியுது. என்னால் அது முடியல, அவ்வளோதான். அங்குச்சாமிக்கு நான் தான் உங்களை முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த கல்யாணம் உங்களை கைவிட்டுருச்சு. நீங்கள் அனாதையாக நின்னீங்க. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை நினச்சேன். நீங்கள் என் கூட வந்து இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப லோன்லியாக இருந்தேன். ஒரு அனாதை மாதிரி தெரிஞ்சேன். எதையும் பெருசாக நினைக்காம விட்டேத்தி அலைஞ்சேன். ஆனால் நீங்கள் வந்த பிறகுதான் நான் அனாதைங்கிற எண்ணம் என்னை விட்டு போச்சு. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தப்போ எனக்கு ஒரு சொந்தம் இந்த பூமிக்கு வந்திருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? தெருவெல்லாம் சுற்றி அலைஞ்சிட்டு நடுராத்தில் வந்து படுக்கிறேன்னா நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும், காத்திருக்க குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுங்கிற எண்ணம் வந்ததும் நீங்கள் வந்ததுக்கு பிறகுதான். வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமும் பிடிமானமும் எனக்கு கொடுத்தது நீங்களும் குழந்தையும் தான். எல்லாம் சரி, இது இப்படியே போறதா? எத்தனை நாளைக்கு? எதிர்காலம் பத்தி யோசிக்க வேணாம்? இந்த 3 வருஷத்தை 300 வருஷமா நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதை அப்படி நினைக்கல. இந்த 3 வருஷத்தை என் லைஃப்ல கடந்து போன 10 நிமிஷமா தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ரயில்ல போகும்போது வழியில அழகான ஸ்டேஷன் வரும். அங்க ரயில் 10 நிமிஷம் நிற்கும். ஸ்டேஷன் அழகா இருக்கே, அமைதியா இருக்கேன்னு வேணா நம்ம ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். ஆனா அங்கேயே தங்கிட முடியாது. நாம அங்கேயே தங்கிட்டா நம்ம பிரயாணம் நின்று போகும், வாழ்க்கை தேங்கி போயிடும். உங்க பிரயாணத்தை நீங்க நிறுத்திடக்கூடாது. குழந்தைய அதுக்கான ஸ்தானத்தை நோக்கி நீங்க கொண்டு போகணும் சாந்தி. அதுக்காகத்தான் நீங்க போகணும்னு சொல்றேன். நீங்க ஃபாதர் கூட போறது உங்களுக்கும் சரி, குழந்தைக்கும் சரி, பல விதத்துல நல்லது.
நீங்க போறதால நம்ம சொந்தமெல்லாம் விலகிட்டதா அர்த்தம் இல்ல. என்னால குழந்தைய பார்க்காம இருக்க முடியுமா? நான் அடிக்கடி வருவேன், உங்களையும் பாப்பாவையும் பார்ப்பேன். நீங்க போன பிறகு நான் மறுபடியும் தனியால் சாந்தின்னு உங்களையோ பாப்பான்னு குழந்தைய கூப்பிடும்போது இந்த செவரெல்லாம் வெறுமையா என் குரல் தான் எதிரொலிக்கும். கஷ்டம்தான், ஆனா பழக்கப்படுத்திக்குவேன். மன வருத்தத்தோட தாங்க இந்த முடிவெடுத்தேன். இந்த 3 வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வழித்துணையா ஃப்ரெண்டா இருந்தேன். நான் இப்படி தாங்க முடிவெடுக்க முடியும். மனசை குழப்பிக்காதீங்க, படுத்துங்க, விடிஞ்சா ஊருக்கு போகணும்.